ஜார்ஜ் பொன்னையா என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் பிற மத கடவுள்களை பழித்து பேசியதாகவும் மோடி, அமித்ஷா போன்றவர்களை இழிவாக பேசியதாகவும் சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை உள்ளபடியே துரிதமான நடவடிக்கையாக எடுத்திருப்பது யார் என்று சொன்னால் திமுக அரசு. திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் இந்த கைதை உடனடியாக செய்திருக்கிறது. மத துவேஷமாக பேசினார் என்று ஒரு புகார் எழுந்தபோதே, அது சம்பந்தமான ஒரு காணொளி மக்கள் மத்தியில் பகிரப்பட்ட போதே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லப்போனால் ஆல் கைண்ட் ஆஃப் செக்யூலர் ஃபோர்ஸஸ் ஹேவ் ஜாயின் தேர் ஹேண்ட்ஸ் இன் ஒன் லைன். ஒரு அணியில் நின்று இதை கண்டித்து விட்டார்கள், இதை விமர்சித்து விட்டார்கள், இது தவறு என்றும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்போ இதை கொண்டாடக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரிலே ஒரு பதிவு ஒன்றை போடுகிறார். என்ன போடுறார் அப்படின்னா, மைனாரிட்டி ஓட் பேங்க்குக்காக யோசிக்காமல் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி உளப்பலாக ஒரு பதிவு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கோ அல்லது பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் யாருக்காவதோ அருகதை இருக்கா என்றால் துளியளவு கூட அருகதை கிடையாது. சிறுபான்மையினரில் இருந்து ஒருவர் பேசுகிறார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு சிறுபான்மையினருடைய உள்ளத்தை நீங்கள் ரணமாக்கி வைத்திருக்கிறீர்கள். இப்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் இட். இட் இஸ் வெஹமெண்ட்லி கண்டெமபிள். Serious action has been taken and he has been remanded and he has been put behind the bars. இதில் யாருக்கும் எந்த சந்தேகமோ வருத்தமோ இல்லை. சரியான முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. இப்போ என்னன்னா, யார் பேசினாலும் இந்த நடவடிக்கை இப்படித்தான் பிஜேபியோ பிஜேபியை சார்ந்த ஆட்களோ பாராட்டுவீர்களா, வரவேற்பார்களா என்பதுதான் கேள்வி. அலகாபாத் உயர்நீதிமன்றம் உன்னாவ் ரேப் கேஸ் இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்தில், யார் வானதிக்கு ஞாபகம் இருக்குமா? நீங்கள் அழைத்து வந்தீர்களே உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது, கலவர நாயகன் யோகி ஆதித்யநாத், நீங்கள் அழைத்து வந்த அதே கலவர நாயகன் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத he has left some glimpses of him, தன்னுடைய சில துளிகளை அப்படியே விட்டுட்டு போனார். அங்கே இருக்கிற கடைகள் மேலெல்லாம் கல் எறிந்து கலவரத்திற்கான ஒரு சிறு துளியை போட்டுவிட்டு சென்றீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? அந்த யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால், தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்டாண்ட் would force the court to declare the law and order has collapsed in the state. The administration stand would force the court to declare. நீங்கள் இன்னமும் அந்த எம்எல்ஏவை கைது செய்யாமல் இருப்பது, எம்எல்ஏ தான் அதில் குல்தீப் சிங் செங்கார் என்பவர் தான் அந்த எம்எல்ஏ தான் 17 வயது ஒரு மைனரை கற்பழிக்கிறார். 17 வயது மைனர் பெண்ணை கற்பழிக்கிறார். அந்த 17 வயது மைனர் பெண்ணை கற்பழித்து எஃப்ஐஆர் ஆகிறது. எஃப்ஐஆர் ஆனதற்கு பின்னால் ஏன் இதே போக்சோ ஆக்டை ரொம்ப கடினமாக்கியது யார்? ஸ்மிருதி இரானி வந்ததற்கு பின்னால் தான், இதே பாஜக அரசு வந்ததற்கு பின்னால் தான் போக்சோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கடினமாக கையாளப்படுகிறது. போக்சோவில் உள்ள போகிறவங்களாம் எப்படி பயந்து சாகிறான்றதை நம்ம ஒரு வழக்கறிஞராக பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆனால் 17 வயது பெண்ணை, உன்னாவிலே ஒரு 17 வயது மைனர் பெண்ணை கற்பழித்த அந்த குல்தீப் சிங் செங்கார் என்கின்ற எம்எல்ஏவை ஏன் கைது செய்யவில்லை என்று நீதிமன்றம் கேட்டதோடு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இன்னும் நீங்கள் கைது செய்யலை. ஏன் கைது செய்யவில்லை என்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை நீதிமன்றம் என்ன கேள்வியை கேட்டது என்றால், தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்ட் இன் திஸ் கேஸ் இந்த would force the court to declare that law and order has collapsed in the state. இதில் ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, இதில் மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, ஒரு குல்தீப் சிங் செங்கார் என்கின்ற ஒரு எம்எல்ஏவை கைது செய்து நீங்கள் சிறையில் அடைக்காத உங்களுடைய செயல் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது நீதிமன்றத்தை வற்புறுத்துகிறது, இது நீதிமன்றத்தை நிர்பந்திக்கிறது. இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதை நீதிமன்றம் சொல்ல நேரிடும் என்று சொன்னது. உங்களுக்கெல்லாம் துப்பு இருக்கா பேசுறதுக்கு? நடந்த சில மணி நேரங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
நடந்த மறுநாளில் இன்னும் ஓரிரு நாளில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் ஒரு பாதிரியார். உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது? நீதிமன்றம் கேட்டதே. இதே கலவர நாயகன் யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் அரசை பார்த்து நீதிமன்றம் கேட்டது. தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்ட் வுட் ஃபோர்ஸ் தி கோர்ட் டு டிக்ளேர் தட் லா அண்ட் ஆர்டர் ஹஸ் கொலாப்ஸ்ட் இன் தி ஸ்டேட் என்று சொன்னது. உங்களுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நீங்கள் எல்லாம் லாயக்கற்றவர்கள் என்பதை போல அல்லவா நீதிமன்றம் பேசியது. ஒரு எம்பி பேசினார், சாக்ஷி மகாராஜ் என்கின்ற எம்பி பேசினார், மதரசாஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் என்று ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன். He actually raised a baseless allegation against the minorities. What kind of action did the government take then? அந்த எம்பிக்கு எதிராக என்ன ஒழுங்கு நடவடிக்கையை உங்களுடைய கட்சி எடுத்தது? சிறுபான்மையினருக்கு எதிராக விஷம் கக்கிய அந்த எம்பியை கைது செய்வதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? அவர் மீது ஏதாவது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்தீர்களா? உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது அரசினுடைய நடவடிக்கைகளை பற்றி பேசுவதற்கு? இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்களே, ஆஹா நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குது, ஆஹா சூப்பர், உடனே அவனை கைது செஞ்சது கரெக்ட். ஒரு பாதிரியார் விரக்தியின் அடிப்படையில் தொடர்ந்து நீங்கள் the suppression and the oppression minority people are facing in this country in the hands of BJP. This is the result of that. இது உண்மை, அதுதான். பேசியது தவறு, தவறு எத்தனை முறை சொன்னாலும் அது பேசியது தவறு, அது வேற விஷயம். ஆனால் ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி ஒரு மன விரக்திக்கு உள்ளாகித்தான் இப்படி சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒருத்தர் பேசிடுறார். உடனே நீங்க உங்களுடைய தட்டு தபரா சட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டீங்களே, சூப்பர் சூப்பர் தட்டுறதுக்கு ஓடி வந்துட்டீங்களே. பாஜகவும் பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் இந்த கைதை பற்றியோ அரசு எடுக்கும் துரித நடவடிக்கைகளை பற்றியோ பேசுவதற்கு அருகதை இல்லை என்று நான் சொல்லவில்லை, நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. சாக்ஷி மகாராஜுக்கு எதிராக என்ன பேசினீர்கள்? நீதிமன்றத்திற்கு வா அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்திற்கு வா என்று சொன்னால் அந்த பிராக்யா சிங் தாக்கூர் என்கின்ற அந்த பெண் ஒரு குற்றவாளியாக மாலேகான் குண்டுவெடிப்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த பிராக்யா சிங் தாக்கூர் என்கின்ற பெண்ணை எம்பியாக்கி அலங்கரித்திருக்கிறீர்கள். ஒரு வெடிகுண்டு குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நபரை பாராளுமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்து இருக்கிறீர்கள். நீதிமன்ற நிகழ்வுகளை கலந்து கொள் என்று உத்தரவிடப்பட்டால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அதே பெண் தான் மற்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டு டான்ஸ் ஆடுறா. சட்டத்தை கேலி கூத்தாக்கியவர்கள் யார்? Who has made mockery out of law? பிஜேபி. சட்டத்தை கேலி கூத்தாக்கியவர்கள் நீங்கள். சட்டத்தை நிலைநாட்டி இருக்கிறது திமுக அரசு. இதுதானே உண்மை. அது மட்டுமா? எல்லாருக்கும் சொல்ற ஃபேமஸான ஒரு நிகழ்வு இருக்குதே, உங்களுடைய எடுபுடி ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்ததே, உங்களுடைய பினாமி ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்ததே, ஹைகோர்ட்டாவது அதாவது என்று கேட்டாரே எச் ராஜா. அண்ணாச்சி இப்படிலாம் பேசாதீங்க, கெஞ்ச விட்டீர்களே மாநில அரசின் காவல்துறையை. அண்ணாச்சி அதெல்லாம் நீங்க இப்படி பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஒரு காவல்துறை அதிகாரி பேசினார். அப்படி பேசியதற்கு நான் ஒவ்வொரு ஹிந்து வீடு வழியா போவேன், மத கலவரத்தை தூண்டினார். எனக்கு இங்க பேசுறதுக்கு உரிமை இல்லையா? காவல்துறையுடைய ஈரல் 100% அழுகி போச்சு. அரசினுடைய பரிவாரங்களை கேவலப்படுத்தி பேசினார். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும் கோர்ட்டுடைய உத்தரவு இருக்கு, ஹைகோர்ட்டாவது அதாவது என்று பேசினார். உங்க எடுபடி அரசு நடவடிக்கை எடுத்துச்சு. அப்பெல்லாம் வாய திறந்தீங்களா? அப்ப ஏதாவது வாய திறந்து நீங்க எல்லாம் கருத்து சொன்னீங்களா? இன்றைக்கு ஒரு பாதிரியார் வாய்தவறி ஏதோ பேசிவிட்டார் என்பதற்காக அவர் வாய்தவறி பேசினாரும் ignorance of law is not an excuse என்பதில் அரசு தெளிவாக இருக்கிறது. உனக்கு சட்டம் தெரியாதா? வாய்தவறி எப்படி பேசுவ? வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உனக்கு சட்டம் தெரியாதா? வாய்தவறி எப்படி பேசுவ? சிறையில் அடைக்கப்பட்டார். எச் ராஜாவை எப்போ சிறையில் அடைப்பீங்க? சாக்ஷி மகாராஜை எப்போது சிறையில் அடைப்பீர்கள்? பிராக்யா சிங் தாக்கூரை எப்போது சிறையில் அடைப்பீர்கள்? குல்தீப் சிங் செங்காருக்கு எப்போது தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள்? கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பெயரை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள். ஒரு குழந்தை இறந்தபோது, காஷ்மீரிலே குழந்தை இறந்தபோது கற்பழிக்கப்பட்டு ஒரு சிறு குழந்தை, நான் எங்க வேணா தேடினேன், கோயிலில் மட்டும் தேடலை, அது புனிதமான இடம் என்று அந்த முஸ்லிம் தகப்பன் சொன்னானே, அந்த புனிதமான இடத்தை கேவலப்படுத்தியவர்கள் நீங்கள் தானே. அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேரணி நடத்தினீர்களே. அந்த கற்பழிப்பு குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும், காவல்துறை அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று பேரணி நடத்தினீர்களே. உங்களுக்கெல்லாம் ட்வீட் போடுறதுக்கு ஏதாவது துப்பு அருகதை இருக்கிறதா? அருகதையற்றவர்கள் நீங்கள். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த லாயக்கும் இல்லாதவர்கள் நீங்கள் என்பதை நான் என் வாயால் சொல்லவில்லை, நீதிமன்றங்களே உங்களை பார்த்து பேசியிருக்கிறது. டெல்லியிலே சிஐஏவிலே அமைதி வழி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டிவிட்டு மைனர் கையிலே துப்பாக்கியை கொடுத்து அனுப்பியவர்கள் நீங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசவே கூடாது. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற பாஜகவினர் திமுக அரசு நிலைநாட்டும் சட்டம் ஒழுங்கை பற்றி இனியாவது பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.